أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. இந்த நேரத்தில் ஆரம்பமாக நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது நபித்தோழர்களை பற்றிய சில முக்கியமான தகவல்கள். நம்ம முதலாவது சஹாபாக்களை பற்றிய தகவல்களை நம்ம கட்டாயம் என்ன செய்யணும், தெரிந்திருக்க வேண்டும். ஒரு சஹாபி என்றால் யார்? அதுல பிரதானம் என்னன்னு சொன்னால், ஒரு சஹாபி என்றால் யார்? ஒரு சஹாபி என்று சொன்னால் அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டிருக்க வேண்டுமா இல்லையா? அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவர்கள் சஹாபியா இல்லையா? அவர் கண்டாரா? கண்டிருக்கணும்டா, கண்டிருக்கணுமாக இருந்தால் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவர்கள் சஹாபியா இல்லையா? சஹாபி. அப்ப நீங்க கண்டிருக்கணும் என்று சொல்றது சந்தித்து இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இருக்க வேண்டும். நஜ்ஜாசி மன்னன் அவர்கள் சஹாபியா இல்லையா? அவர் ரசூலுல்லாஹி காலத்துல வாழ்ந்தாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிச்சாரு, அப்படின்னு சஹாபி இல்லை அப்படியா? இப்படி கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு தான் என்ன வரை விளக்கணைகளுக்கு கட்டாயம் என்ன தேவை. நபித்தோழர் என்றால் யார்? ஒரு உறுதியாக இருக்கிற எந்த ஒரு அறிவாக இருந்தாலும் உறுதியான ஒரு தகவல் சொல்லணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்பியோட பேர் என்னன்னு கேட்டா இங்க ஒரு அரவாசி பேர் கன்ஃபியூஸ் ஆயிரும். தம்பி இருந்தாரா இல்லையா? இவ்வளவு நாளும் சீரா படிச்சோம், தம்பியில பேர் தெரியாம படிச்சுக்கிறோமே அப்படி என்கின்ற பிரச்சனைகள்லாம் என்ன செய்யும், ஏற்படும். இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம் என்று தெரிஞ்சீங்கன்னு சொன்னா அதுக்கு பேர் அறிவில்லை. மிக முக்கியம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தம்பி என்ற ஒருவர் இல்லை, அப்படி யாரும் இருக்கவில்லை அப்படின்னு உறுதியாக இருந்தால்தான் அறிவு. இல்லாட்டி எவ்வளவு சீராவும் கரைச்சி குடிச்சிட்டாலும் சரி, தம்பி இல்லாட்டி கேட்டல கன்ஃபியூஸ் ஆகினோம்னா அர்த்தம் நம்ம சீராவும் என்ன செய்யல, படிக்கலைன்னு தான் அர்த்தம். அதே போலதான் நபித்தோழர்கள் தியாகங்கள் எல்லாம் தெரியும். ஆனா அதாவது அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவர்கள் சஹாபியா இல்லையா, நஜ்ஜாசி மன்னன் சஹாபியா இல்லைன்னு கன்ஃபியூஸ் ஆகினோம்னா அப்ப நம்ம சஹாபியா யாருன்னு என்ன செய்யல, படிக்கல அப்படின்னு அர்த்தம். சஹாபி என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திச்சிருக்கணும். அவர் ரசூலுல்லாஹி காலத்துல வாழ்ந்தாலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக பாரிய அளவில் ஈமான் கொண்டிருந்தாலும் சரி, அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கவில்லை என்று சொன்னால் அவர் சஹாபி அல்ல. காரணம், சஹாபி என்ற சுஹ்பத், தோழமையோடு சம்பந்தப்பட்ட விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்திருக்க வேண்டும். சரி, இப்ப ஒருத்தர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்றாரு, அல்ல ரசூலுல்லாஹி ஈமான் கொள்ளல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பின்னால் என்ன செய்யறாரு, இஸ்லாத்துக்கு வராரு. இவர் சஹாபியா இல்லையா? சந்திக்கலைடா சஹாபி அல்ல. சந்திக்கலைன்னு சொன்னால் சஹாபி அல்ல அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா நாங்கள்ல சஹாபா லிஸ்டுக்குள்ள போயிடுவோம். ஏன் சந்திக்காதவர்கள்லாம் சஹாபாக்களமாக ரசூலான காலத்துல வாழ்ந்ததற்காக சஹாபியா ஒருவர் என்ன செய்ய மாட்டார், மாற மாட்டார். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்திருக்க வேண்டும். சந்தித்திருக்கிற நேரத்தில் அவர் முஃமினாக இருந்திருக்கணும். சந்திக்கிற நேரத்தில், அந்த நேரத்தில் காஃபிராக இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகின ஒரு இஸ்லாத்துக்கு வரனால அவர் சஹாபி என்ற இடத்துக்கு என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்திருக்க வேண்டும். சந்திக்கிற நேரத்தில் என்ன, அவர் ஈமான் கொண்ட நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்திருக்க வேண்டும். அப்ப உபை இப்னு சலூல் சஹாபியா இல்லையா? உபை இப்னு சலூல் சஹாபி இல்ல, சஹாபியா இல்ல. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திச்ச நேரத்தில் ஒரு முஃமின் இல்லையா? சந்திச்சாரு, முஃமின் இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹி தொழுவிச்சாங்க, காஃபிருக்கா? ஜனாசா தொழுவிச்சாங்களே, காஃபிருக்கான்னு கேட்கிறேன். எனவே இந்த இடத்துல சஹாபி அப்படி என்ற நேரத்தில் இப்ப நீங்க இன்னும் மூணாவது கன்ஃபியூஷன், உபை இப்னு சலூல் இவ்வளவு நாளும் முனாஃபிக்குங்கிற தலைவர்னா படிச்சுக்கிறோம், இப்ப இந்த வரைவு கணத்தை பார்த்தா என்ன செய்யறன்னு தெரியாம இருக்கேன்னு சொல்லி இன்னொன்று புரிஞ்சுக்கணும். சஹாபா அப்படின்ற பட்டியல்ல முனாஃபிக்குகளும் வருவார்கள், சஹாபான்ற பட்டியல்ல முனாஃபிக்குகளும் வருவார்கள். ஆனால் முனாஃபிக்குகள் சஹாபி அல்ல என்று நமக்கு அடையாளப்படுத்த முடியாததுனால வருவார்கள். அதுல வாரத்துக்கான காரணம் என்னன்னா, உண்மையில அவர்கள் சஹாபாக்கள் அல்ல, உண்மையில் அவர்கள் சஹாபாக்கள் அல்ல. ஆனால் அவர்கள் அந்த பட்டியலுக்குள்ள வருவதற்கான காரணம், அதை பற்றிய அறிவு யார்கிட்ட இருக்குது, அல்லாஹ்விடத்தில் இருக்கு. உபை இப்னு சலூல நம்ம சஹாபி அல்ல அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, தெளிவாக அவர் முனாஃபிக்குடைய தலைவன் அல்லாஹ் டிக்ளேர் பண்றதுனால. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் தொழுவிச்ச பின்னால நீங்க என்னது, அவர்களுக்கு தொழுவிக்க கூடாது, அவருடைய கபர்களிலே நிற்க கூடாது, அவர்கள் காபிர்களாக மரணித்து விட்டார்கள் அல்லாஹ் டிக்ளேர் பண்ண உபை இப்னு சலூல் என்ன, முனாஃபிக். ஆனால் உபை இப்னு சலூல் என்ன, ஒரு சஹாபி என்ற லிஸ்டுக்குள்ள நம்ம என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். ஆனால் நிச்சயமாக நம்ம சஹாபி என்று அதாவது வரலாற்றில் தெரிஞ்சவர்கள் நயவஞ்சகர்களும் இருக்கலாம்.
அது நமக்கு தெரியாது. அது காரணம் சஹாபாக்களில் நயவஞ்சகர்கள் இருப்பதல்ல. சஹாபாக்கள்ல நயவஞ்சகர்களுக்குரிய அறிவு யார்கிட்ட இருக்குது? அல்லாஹ்விடத்தில். அதனால அந்த பேர் போய் அதுல சேர்ந்துருது, பெயர் போய் அதுல சேர்ந்துருதே தவிர இல்லைன்னா சஹாபாக்களே முனாஃபிக்கள் இருக்கிறார்கள் என்றதுக்காக அல்ல. அது பிரிச்சறிவதற்கு வழி இல்லை. பிரிச்சறிவதற்கு அந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாள் என்ன சொல்வார்கள்? அஸ்ஹாபி அஸ்ஹாபி என்னுவாங்க, இந்த தோழர்கள் சொல்லுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்லப்படும்? உங்களுக்கு பின்னால இவர்கள் எதை ஏற்படுத்தினார்கள் என்பது முகமதே உங்களுக்கு தெரியாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது தோழர்கள் என்று சொன்னதை அதுக்கு மறுப்பாக அந்த வார்த்தை சொல்லப்படுதுன்னா சஹாபாக்களாக இவர்கள் உங்களோட பார்வையில இருந்ததுக்கு பிற்காலத்தில் செஞ்சாங்க நிறைய புதிய புதிய விஷயங்களை ஏற்படுத்தினார்கள் அப்படின்னா நயவஞ்சகர்களா என்ன செஞ்சாங்க இருந்தார்கள் என்பது சொல்லப்படும். எனவே சஹாபாண்ட வார்த்தைக்குள்ள நயவஞ்சகம் உள்ளவர்கள் நுழைவதற்கான காரணம் அவர்கள் சஹாபி என்பதற்காக அல்ல, அவர்கள் உண்மையிலேயே காபிர்கள். ஆனால் பிரித்தறிவு என்ற அந்த நாலேஜ் யார்கிட்ட இருக்குது? அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. இதனாலதான் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, நிறைய பேர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அது போன்றவர்கள் ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஃபோக்கஸ் பண்ணாங்க. அவர் யாருக்காவது தொலை போனா அவங்க போய் தொழுவாங்க, இல்லையேண்டா ஒதுங்கி கொள்வாங்க. அவர் யாரோட வியாபாரம் செஞ்சா இவர்களும் வியாபாரம் செய்ய இல்லைன்னா செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு முனாஃபிக்குடைய பட்டியல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்திருந்ததன் காரணமாக. எனவே இதுல நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இப்ப சரி முடிவு என்ன? உபை இப்னு சலூல் சஹாபியா சஹாபி இல்லையா? சஹாபி இல்ல. அப்ப ரசூலுல்லாஹ்வை சந்தித்தார்கள், ஈமான் உள்ள நிலையில் சந்தித்தார்கள் என்ற நிபந்தனையில எங்களுக்கு தெளிவா விளங்கிட்டு உபை இப்னு சலூல் ஈமான் உள்ள நிலையில் என்ன செய்யல, சந்திக்கல்ல. ஆனா ஈமான் உள்ள நிலையா இல்லையா என்பதை அல்லாஹ் தான் என்ன செய்யணும், டிக்ளேர் பண்ணணும். அல்லாஹ் உபை இப்னு சலூலுக்கு டிக்ளேர் பண்ணதுனால அவ பொய்க்கு தான் முஃமினாக இருந்தா சஹாபி இல்லைன்னு சொல்லிட்டோம். ஆனா இதே விஷயம் எல்லாருக்கும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது, அல்லாஹ்வாக அதை சொன்னாலே தவிர. எனவே இந்த விஷயத்தை மட்டும் நம்ம என்ன செய்யணும், கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே நபித்தோழர்கள் பட்டியலில் முனாஃபிக்குகளும் இடம்பெறலாம், வாய்ப்புண்டு. ஆனால் அவர்கள் உண்மையில் நபித்தோழர்கள் அல்ல. நம்ம நபித்தோழர்கள் சொல்வதற்கான காரணம் அவர்கள் ஈமான் உள்ள நிலையில் சந்தித்தார்கள் என்பதை வெளித்தோற்றம். உண்மையானோட ஈமானவர்கள் இருந்தார்களா இல்லையா என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு மாத்திரம் தெரிஞ்ச விஷயம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்திருக்க வேண்டும். அவர் என்ன இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்ச மூசா அலைஹிஸ்ஸலாம் சஹாபியா இல்லையா? என்னடா இது, மூசா அலைஹிஸ்ஸலாம் மீராஜ்ல ரசூலுல்லாஹ்வை சந்திச்சாங்களா இல்லையா? சந்திச்சாங்க. ஈமான் உள்ள நிலையில சந்திச்சாங்களா, ஈமான் இல்லாத நிலையில சந்திச்சாங்களா? அவங்க முனாஃபிக் பட்டியலும் இல்லை. இது புதிய குழப்பம். என்ன படிக்காம இருந்தாலே நிம்மதி என்ன மாதிரி இருக்கு. இப்ப புதிய குழப்பம் என்னன்னு சொன்னால் நபிமார்கள் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, சந்திச்சாங்க. இதுல நம்ம ஒரு கட்டாயம் சொல்லப்படாது விட்டாலும் இஹ்திராஸ், அதாவது ஒரு தவிர்த்தல் இருக்கும். நம்ம என்னன்னு சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல வாழ்ந்த மக்கள், ரசூலுல்லாஹ் காலத்துல, அதுக்கு முன்னே காலத்து மக்கள் அல்ல, அதுக்கு முன்னே காலத்து மக்கள் அல்ல. இல்லைன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சஹாபி லிஸ்டுக்குள்ள செஞ்சிருவாரு, வந்துருவாரு. ஏன்? ஈமான் என்ற நிலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார்கள். அதுபோல என்ன, அதாவது எல்லா நபிமார்களும் அதுல என்ன செஞ்சிருவாங்க, வந்துருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் எந்த உம்மத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டார்களோ அந்த உம்மத்தில் உள்ள மக்களை குறித்து தான் இது என்ன செய்யுது, பேசப்படுது என்பதையும் நம்ம என்ன செய்யணும், எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். பல விஷயங்கள் அது அப்படியான கன்ஃபியூஷன் என்ன செய்யும் வரும். சொல்றாங்க 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாம என்ன செய்வாங்க, சொர்க்கம் நுழைவார்கள். இந்த 70,000 பேர்ல நபிமார்கள் எல்லாரும் வந்தாங்களா என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். அப்படி அது மின் உம்மத்தி ரசூலுல்லாஹ் சொல்ற எனது சமுதாயத்தில் 70,000 பேர் என்ன செய்யணும். எனவே ரசூலுல்லாஹ் சமுதாயத்தில் யார் முஃமினாக நபி அவர்களை சந்திக்கிறார்களோ அவர் தான் என்ன செய்வாரு, சஹாபியா இருப்பார். ரைட். சில சஹாபாக்கள் அதாவது ரசூலுல்லாஹ்ல ஈமான்ல சந்திச்சு ரசூலுல்லாஹ் அதாவது ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்தவர் முர்த்ததா மௌத் ஆயிட்டார். இவர் சஹாபியா சஹாபி இல்லையா? ஈமானோடு சந்திச்சாரு. இப்ப என்ன நினைக்கணும்னா, வரைவிலக்கணத்துல முடிவு என்னன்னா, வமாத்த அலல் இஸ்லாம், இஸ்லாத்தில் அவர் மரணித்திருக்க வேண்டும், இஸ்லாத்தில் அவர் மரணித்திருக்க வேண்டும். எத்தனை நிபந்தனை? இப்ப 4 நிபந்தனை. ஒன்று, ரசூலுல்லாஹ்வை சந்தித்தல், ஈமான் கொண்ட நிலையில் சந்தித்தல், ரசூலுல்லாஹ் உம்மத்தை சேர்ந்தவராக இருக்கணும். அடுத்தது ஈமானோடு என்ன செய்யணும், மரணிச்சிருக்கணும். இப்ப நீங்க நினைச்சிடக்கூடாது பெரிய ஒரு தகவல் நம்ம படிச்சுட்டு நீ சஹாபாக்களை முடிவெடுக்கவே கஷ்டம் என்ன செஞ்சிருவா, சைத்தான் காட்டிடும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. யோசிச்சு பார்த்தா ஒரு சின்ன ஒரு விஷயம் விளக்கம் நான் என்ன செஞ்சுக்கிறேன் கூட சொல்லியிருக்கிறேன். இதான் சஹாபி என்றதுக்குரிய சுருக்கமான வரை விளக்கணம். இதை இஸ்லாத்தில் அவர் மரணிக்க வேண்டும்.
இன்னொரு மேலதிகமான தகவல் என்னன்னு சொன்னால், இப்படி வந்துட்டா அவர் குஃப்ருடைய காலத்துல சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல குஃப்ருடைய நேரத்துல சில செய்திகள் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு இஸ்லாத்தை ஏற்றாரு, கடைசி காலத்துல ஏற்றிருக்கலாம். ஆனா குஃப்ருடைய நேரத்துல ரசூலுல்லாஹ் நிராகரிச்சிருப்பாரு, சண்டை பிடிச்சிருப்பார், யுத்தம் செய்திருப்பார். அப்ப நிறைய தகவல்களை படிச்சிருப்பாரா இல்லையா? அவைகளை அவர் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அறிவிக்கிறார். அதை எடுத்துக்கலாமா? எடுத்துக்கொள்ள கூடாது. ரெண்டு ஒன்று தான் வரப்போகுது. என்ன எடுத்துக்கொள்ளலாம். காரணம் அவர் அறிவிக்கிற நேரம் தான் மிக முக்கியம். அவர் அறிவிக்கிற நேரம் முஸ்லீமா இருக்கிறாரு. அறிவிக்கிற நேரம் முஸ்லீமாக இருந்தால் நிச்சயமாக நேர்மையாக தான் என்ன செய்வார், அறிவிப்பார். எனவே அபூ சுஃபியான் அதாவது ஹிர்கல் மன்னனோடு நடந்த சம்பவத்தை அறிவிக்கிறாரு. எப்ப அறிவிக்கிறாரு? இஸ்லாத்துக்கு வந்த பின்னால் அறிவிக்கிறாரு. ஆனால் அந்த தகவல் நடந்த நேரம் அவர் குஃபுர்ல என்ன செய்யறாரு, இருக்கிறார். தஹம்முல் அதாவது அதை பெறுகின்ற நேரம் ஒரு குஃபுர்ல இருக்கிறாரு. அதை மற்றவர்களுக்கு சொல்கின்ற நேரம் அவர் என்ன செய்யறாரு, இஸ்லாத்துல இருக்கிறார். எனவே தாராளமா என்ன செய்யலாம், அவைகள் ஏற்றுக்கொள்ளலாம். அப்படித்தான் நபித்தோழர்கள்ட்ட நிறைய செய்தி வரும். நம்ம ஜாஹிலியா காலத்துல அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் வார செய்தி எல்லாம் அப்ப சஹாபாக்களாக இருந்த செய்தியா? இல்ல, எல்லாம் குஃபுர்ல இருந்த செய்திகள். ரைட். எனவே இந்த 4 நிபந்தனை தான் ஒரு சஹாபி சம்பந்தமான வரைவிலக்கணத்துக்கு என்ன செய்தி சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். ரைட். அடுத்த இரண்டாவது, சஹாபாக்கள் மொத்தம் எத்தனை பேர்? முக்கியமான தகவல்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். சஹாபாக்கள் மொத்தம் எத்தனை பேர்? சும்மா ஒரு கணக்கு சொல்லுங்களேன். ஒரே சஹாபாக்கள் மொத்தம் எத்தனை பேர்? உதாரணமா பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவங்க, உஹது யுத்தத்தில், அடுத்தது தபூக், அதே போல பைஅத்துர் ரிதுவான். இப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஹதீஸ்ல ஒரு வார்த்தை வருதுன்னு சொன்னால், பிற்காலத்துல முஸ்லிம்கள் நிறைய பேர் இருந்தார்கள். லா யஹ்ஃபதுஹும் தீவான், ஒரு புக்ல என்ன செய்ய முடியாது, பதிய முடியாத அளவுக்கு அதிகமானவர்களாக என்ன செய்தார்கள், அவர்கள் இருந்தார்கள். அந்த அளவு எண்ணிக்கை அதிகமாக இருந்தது அப்படின்னு என்ன செய்யுது அந்த செய்தி சொல்லுது. அப்படின்னா பதிகிற சிந்தனையும் அதுல இருக்குது. எனவே இகாமா ஐடென்டி கார்டுனா இஸ்லாத்துக்கு முரண் இல்லை, விளங்கிட்டா? பதிய முடியாத அளவுக்கு எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு. சோ பதிகிறதுக்கான சாத்தியம் இருந்தா என்ன செய்யலாம், பதியலாம். பின்னைக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, எல்லாம் பதிஞ்சு வச்சுக்கிற மாதிரி பதிகிறதெல்லாம் மார்க்கத்துக்கு முரணாலாம் ஒன்றும் இல்லை. அப்ப பதிய முடியாத அளவுக்கு எண்ணிக்கை என்ன செஞ்சது, இருந்தது. அப்ப எண்ணிக்கை எந்த அளவு இருந்தது அப்படின்றதுல ஒரு நிச்சயமாக சொல்ல முடிஞ்சது 30,000க்கு மேல இருந்தாங்க நபித்தோழர்கள். ஆனால் இறுதி ஹஜ்ஜில பல ஆயிரக்கணக்கானவர்கள் இருந்தார்கள். பெரும்பாலான அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் 1,14,000 நபித்தோழர்கள் அல்லது 1,24,000 நபித்தோழர்கள். 1,00,000 என்றது 1,00,000 தாண்டி இருந்தார்கள் என்பது பல வரலாற்று தகவலோட பார்க்கிறோம். எனவே நபித்தோழர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் சஹாபி என்ற பெயருக்கு தகுதியானவர்களாக 1,00,000க்கு மேற்பட்டவர்கள் என்ன செய்தார்கள், இருந்தார்கள். 1,14,000 அல்லது 1,24,000 அப்படின்னு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 60,000 அப்படின்னு என்ன செய்றாங்க, சொல்றாங்க. இவ்வளவு நபர்கள் என்ன செய்தார்கள், இருந்தார்கள். ஆனா இவர்கள் எல்லாரும் ஹதீஸ் அறிவிச்சாங்களா? எல்லாரும் ஹதீஸ் அறிவிக்கல. இவர்கள் எல்லாம் சஹாபி அப்படி என்ற பட்டியலில் வரக்கூடியவர்கள், சஹாபி என்ற அந்த பெயருக்கு தகுதியானவர்கள். எல்லாரும் ஹதீஸ் அறிவிச்சாங்க அப்படி என்றது அல்ல. எல்லாரும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிச்ச ஹதீஸ்கள் மொத்தம் எத்தனை? மொத்தமே எத்தனை ஹதீஸ் அறிவிச்சாங்க? இவ்வளவு நாள் அப்ப ஹதீஜா எல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸை பாடமாக்கிறீங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அறிவிச்ச ஹதீஸ் பாடமாக்கல. எத்தனை ஹதீஸ்? ஒரு ஹதீஸும் இல்ல. அவர் ரசூலுல்லாஹ் காலத்துல மௌத் ஆயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல பாருங்க, அதே கூட யோசனையில தான் உட்கார்ந்துட்டீங்க, எவ்வளவு அறிவிச்சிப்பாங்க அப்படின்னு. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, மௌத் ஆயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மௌத் ஆயினா ஹதீஸ் எங்க அறிவிக்கிறது? சந்தர்ப்பம் என்னது இல்லை. எனவே பெரும்பாலும் 99% சந்தர்ப்பம் இல்லை, ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் வணங்கிட்டா, பெரும்பாலான சந்தர்ப்பம் என்ன இல்லை. எனவே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எந்த ஹதீஸும் அறிவிக்கல, தைரியமா இருக்கு. அப்ப இதுல என்னன்னு சொன்னால் மொத்தமாக சஹாபாக்கள் என்ன, அதாவது ஹதீஸை அறிவித்தவர்கள் என்ற பட்டியல் 1,24,000 14,000 நபித்தோழர்களுடைய பட்டியல் வேறு. ஹதீஸை அறிவித்தவர்கள் அப்படி என்ற நேரத்தில் சரி, அதுக்கு முன்னால 1,00,000 பேருடைய பெயரும் பதியப்பட்டிருக்குதா அவர்கள் இஸ்லாத்? அதெல்லாம் இல்ல, அப்படியும் இல்ல. இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவர்கள், இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவர்கள் அல் இசாபா ஃபி தம்யீஸ் ஸஹாபான்னு சொல்லி ஒரு புக் எழுதினார். இந்த புக்குல அவர் நோக்கம் சஹாபி அப்படி என்ற பட்டியலுக்குள்ள வரக்கூடிய
அது பலகீனமான செய்தியா இருக்கலாம், சரியான செய்தியா இருக்கலாம், சின்னவராக இருக்கலாம், ரசூலாங்களை கண்டவராக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், புனை பேராக இருக்கலாம், அந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கலாம், உறுதிப்படுத்தப்படாததாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி, சஹாபி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது என்றதுக்காக அவர் ஆரம்பகால அறிஞர்களுடைய நூலெல்லாம் சேர்த்து அந்த புத்தகத்தை தொகுத்தார். அப்படி அவர் மொத்தமாக, அதாவது இவ்வளவு எண்ணிக்கையோடு அவரால் தொகுத்தும் 12,000 அவரால் தாண்ட முடியல. எத்தனை? 12,000 சஹாபாக்களை தாண்ட முடியவில்லை. அதாவது 1,00,000 பேர் என்பது வரலாறு. ஆனால் பேர் பதியப்பட்டு சொல்லப்பட்ட என்கின்ற அடிப்படையில் மொத்தம் எத்தனை? 12,000. இதுலயும் பலகீனமான செய்தி இருக்கு, நிரூபிக்கப்படாத செய்திகள் இருக்குது, சொல்லப்படுது கீழ கால அப்படின்ற மாதிரி செய்திகள் எல்லாம் சேர்த்து மொத்தம் எத்தனை? 12,000. பெண்கள் 1,500 பதிவு செய்யப்பட்ட பெண்கள் 1,500 பெண்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, பெண்கள் பெயர்ல பதிவு செய்யப்பட்டுகிறான் 1,500. அதே போல புனைப்பெயரோட வந்தவர்கள் அப்படி என்று சொல்லி, சிறுவர்கள் அப்படி என்று சொல்லி, இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமே எத்தனை அவருடைய அந்த நூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது? 12,000 சுற்றம் தான் என்ன செஞ்சது. அப்ப இப்ப பாத்துக்கங்க, இரண்டாவது கட்டம் இது. சஹாபி என்று வரலாற்றில் சொல்லப்படத்தக்க நிலையில் இருந்தவர்கள் 1,00,000 சுற்றம், பதிவு செய்யப்பட்டவர்கள் 12,000 சுற்றம், அறிவிப்பாளர்கள் அடுத்த கட்டம். ஹதீதுகளை மொத்தமே எத்தனை பேர் அறிவிச்சிருப்பாங்க அப்படின்ற லைஃப் சஹி பார்க்காம, இதுல நிரூபிக்கப்பட்டதா இல்லையா அப்படி பார்க்காம தேடி மொத்தமாக எண்ணி பார்த்தால் இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், அதாவது சஹாபாக்கள் சம்பந்தமான இந்த எண்ணிக்கை சம்பந்தமாக ஒரு தொகுப்பு தொகுத்துகிறார். அவர் சொல்றாருன்னா 999 999 அதாவது இதுலயும் ஒரு அறிவிப்பு செய்தவர்கள் அப்படி என்றவங்க 350 பேர் வராங்க. ஒரே ஒரு ஹதீஸ் அறிவிச்சவங்க அப்படின்னா என்ன, 3 மடங்கு ஒரு ஹதீஸ் அறிவிச்சவங்க இல்ல. அப்ப எத்தனை பேர் ஆயிட்டாங்க? போய் 600 ஆயிட்டாச்சு. ஒரே ஒரு ஹதீஸ். இந்த ஒரு ஹதீஸ் அறிவிச்சவர்களும் சொல்ல முடியாது, என்ன லைஃப் இருக்கும், நிரூபிக்கப்படாத இருக்கும், எல்லாம் இருக்கும். மொத்தமே ஹதீஸ் அறிவித்தவர்கள் அப்ப நம்ம எப்படி நினைச்சுக்கலாம்? 1000. அதுல ஒரு 350 எதுல போயிருது? ஒரு ஹதீஸை அறிவித்தவர்கள் அப்படின்றதுல போயிருது. அப்ப அதுல நிரூபிக்கப்படாதவங்களும் இருக்கலாம். மொத்தமா அங்கே எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா 650 வந்துருது. ஒரு 650 வருது. இந்த 650லயும் 2, 3, 4 ஹதீஸ் அறிவிச்சவங்க தான் செஞ்சிருப்பாங்க, இதுல இருப்பாங்க. அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவர்கள் அப்படி என்று சொன்னால் யார் யார் வருவாங்க? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, பெண்கள்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அடுத்தது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்தது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அடுத்தது இப்னு உமர், அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, அதுபோல அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ், அபூ சயீத் அல் குத்ரி, இது போன்ற நபி தோழர்கள் அதிகமான ஹதீஸ்களை என்ன செஞ்சுக்கிறாங்க? அறிவிச்சு 7-8 நபி தோழர்கள். இவர்கள் வழியாகத்தான் பெரும்பாலான செய்திகள் என்ன செய்தி இந்த சமுதாயத்துக்கு கிடைச்சிருக்கு. அதுலயும் குலஃபாவுர் ராஷிதீன்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, இதுலயே அதாவது நாங்க அஹ்லுல் பைத்துடைய அறிவிப்புகள், ஷியாக்கள் இமாம்களாக கருதக்கூடிய அஹ்லுல் பைத்துடைய அறிவிப்புகள் எல்லாம் நாங்க தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையை சொல்ல போனால் 4 குலஃபாக்களையும் அதிகமாக ஹதீஸ்கள் அறிவிச்சவர் யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபர்ஸ்ட் வருவாங்க. குலஃபாவுர் ராஷிதீன்கள் எடுத்துக்கணும், நான் வச்சு ஹதீஸ் என்ன செஞ்சுக்கிறாங்க? அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் தான் அதிகமானவர்கள். அப்ப அத்தனையும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? பாதுகாத்து இருக்கிறோம். எனவே அதிகமாக ஹதீஸ்களை அறிவித்தவங்க இவங்க. மற்றபடி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா 1000 பேர் அறிவிச்சுக்கிறாங்க, அதுல 300 பேர் என்னது 1-2 ஹதீஸ்களை அறிவித்தவர்கள். இதுல நிரூபிக்கப்படாதவங்க என்ன செய்வாங்க? இருப்பாங்க. ஏன்னா ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் என்று வந்தா மொத்தமே எத்தனை? 1000 தான். ரைட். இப்ப 1000 பேர் ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள். நபித்தோழர்கள் என்று வந்தால் 1,00,000 மேல வராங்க. பதிவு செய்யப்பட்டவர்கள் 12,000, 1,500 பேர் பெண்களாக என்ன செஞ்சுக்கிறாங்க? பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது அவருடைய எண்ணிக்கை சம்பந்தமான விஷயங்கள். இது நபித்தோடைய தகவல் சம்பந்தமாக. அடுத்தது மூன்றாவது இந்த நபித்தோட பற்றிய அறிமுகத்தில் 3வது அம்சம் என்ன சொன்னால் மார்க்க தீர்ப்பு. இப்ப இது இல்ம், அதாவது அறிவ தகவல்களை பெற்று மற்றவர்களுக்கு சொல்றதோடு சம்பந்தப்பட்டது. அப்ப சஹாபாக்கள்ல மார்க்க தீர்ப்பு வழங்குறவங்க இருப்பாங்களே, இதுல அக்ஸருஹும் ஃபுத்தியா, நிறைய மார்க்க தீர்ப்பு வழங்கியவர் என்று அறிமுகமானவர் யாரு? சும்மா ஒன்று சொல்லிட்டு போகாம யாரு, அதாவது யாரு அதிகமாக மார்க்க தீர்ப்பு வழங்கிய நபித்தோழர் சொல்லப்படுறது?
சஹாபாக்கள் லிஸ்ட் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பாரக்கல்லாஹு ஃபீக். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அதிகமாக மார்க்க தீர்ப்பு வழங்கிய சஹாபி அப்படி என்று சொல்லி என்ன செய்றாங்க, அறியப்படுறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஃபத்வாக்கள் நிறைய, அதாவது முரண்பட்டதாக இன்னொரு நபித்தோடைய ஃபத்வாக்கு இருக்கும். யாருடைய? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இப்னு அப்பாஸ் அதாவது இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர் சொல்றாங்கடா, இவர் வந்து யமீலு இல தஷத்துத் வ ஹுவ யமீலு இல என்னது, அதாவது தசாஹுல், இவர் வந்து கடும் போக்கு தன்மையுடைய ஃபத்வாக்கள்ல இருக்கும். இவர்கிட்ட வந்து என்னது, கொஞ்சம் நளினத்தன்மை என்ன செய்யும், இருக்கும் அப்படின்றது. அதுக்கு காரணம் அவருடைய இயல்புகள் எதுவும் அல்ல, மார்க்க தீர்ப்புல அவருடைய பேணுதல். இவர் வந்து மார்க்கம் மக்களுக்கு காட்டிய அந்த யூசுர் இலகுத்தன்மையை கவனித்தது. இந்த அடிப்படையில் என்னது, இவங்களுடைய ஃபத்வாக்களை என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஆனா இரண்டு பேருமே வயதளவுல கிட்டத்தட்ட ஒரு அளவு சமமானவர்கள், ஓரளவில் என்னது சமமானவர். அப்துல்லா இப்னு அப்பாஸ், அதே போல அப்துல்லா இப்னு உமர். இதே போல மார்க்க தீர்ப்பு வழங்குறதுல மிகவும் பிரபல்யமான நபி தோழர் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ். அம்ர் இப்னுல் ஆஸ் அவருடைய மகன் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ். அடுத்தது அப்துல்லா இப்னு அம்ருல் ஆஸ். அடுத்தது அப்துல்லா இப்னு சுபைர். அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க என்ன சொன்னா, அபாதிலாக்கள்ன்னுவாங்க. அப்துல்லாக்கள் நபித்தோழர்கள்ல அப்துல்லாக்கள் என்றவர்கள் 300 லட்சம் பேர் இருக்கிறாங்க. எத்தனை? 300 லட்சம் பேர் இருக்கிறாங்க, அப்துல்லா என்ற பெயர்ல வந்தவர்கள். அபாதிலாக்கள், அப்துல்லாக்கள் என்று சொன்னாலே, அப்துல்லாக்களுடைய ஃபத்வாக்கள் என்று சொன்னாலே இந்த 4 பேரும் வருவாங்க. யார் யாரு? அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லா இப்னு சுபைர். வழங்கிட்டா இவர்கள் என்ன செய்வார்கள், வருவார்கள். அபாதிலாக்கள் மார்க்க தீர்ப்பு வழங்கிய, அதாவது இவங்க 4 பேர் அப்போ ஒரு ஒத்த கருத்து சொல்ற நேரத்தில் இந்த 4 மதுஹப் அறிஞர்களும் சேர்ந்து ஒத்த கருத்து சொன்ன மாதிரி ஒரு பலம் என்ன செய்யும், அதுல இருக்கும். மார்க்க தீர்ப்பு வழங்கியவர்கள்ல பலர் இருக்கிறாங்க. மார்க்க தீர்ப்பு வந்து இவர்கள் மட்டும் 100 லட்சம் பேர் வழியாக மார்க்க தீர்ப்பு என்ன செஞ்சு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் என்ன செய்றாரு, சொல்றாரு. மொத்தமே வந்து அதாவது மார்க்க தீர்ப்புக்கு பிரபல்யமானவர்கள் 130 லட்சம் பேர். 130 லட்சம் பேர் வழியாக மார்க்க தீர்ப்பு என்ன செஞ்சுக்குது, பாதுகாக்கப்பட்டீங்க நபி தோழர்கள்ல. அவங்களுடைய மார்க்க தீர்ப்புகள் பாதுகாக்கப்பட்டவர். இவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லி பாதுகாக்கப்பட்டவர்கள். இப்ப இன்றைக்கு நம்ம கேட்கிற மாதிரி இவர் என்ன சொல்லிக்கிறார், அவர் என்ன சொல்லிக்கிறார், இன்றைக்கு உள்ள உலமாக்களை கேட்கிறோம் தானே. அது மாதிரி அன்றைக்கு, அதான் இன்றைக்கும் பேணுதல், அன்றைக்கு மார்க்க தீர்ப்பு சொன்னவர்கள் என்று மிகவும் அறியப்பட்டவர்கள் மொத்தம் 100 லட்சம் பேர். இதுல அதிகமாக மார்க்க தீர்ப்பு வந்திருக்க, அறிவிப்புல வந்திருக்கிற மாதிரி, ஹதீஸ் அறிவிப்புகள்ல வந்திருக்கிற மாதிரி அதிகமாக வந்தவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அடுத்ததாக அலி பின் அபி தாலிப், அப்துல்லா இப்னு மஸ்ஊத், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஸைத் இப்னு சாபித், அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு உமர். இவங்க பெரிய புக்கே எழுதலாம்னு போட்டிக்கிறார். இவங்களோட ஒவ்வொருத்தரையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு, குலஃபா ராஷிதூன்கள்ல 2 பேர் என்ன செய்றாங்க, அதிகமான மார்க்க தீர்ப்பு லிஸ்ட்ல வராங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு மஸ்ஊத். வணங்கிட்டா 3 பேர் அதுல என்ன செய்றாங்க, வராங்க. அடுத்ததாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, பெண்கள்ல என்ன செய்றாங்க சொல்லப்படுற ஸைத் இப்னு சாபித், ஸைத் இப்னு சாபித். இவர்கள் எல்லாரும் என்ன, ஸைத் இப்னு சாபித் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஸைத் இப்னு சாபித்துக்கு என்ன உறவு, என்ன உறவு? ஸைத் இப்னு சாபித்துக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன உறவு? ஸைத் இப்னு ஹாரிஸா. வணங்கிட்டா ஸைத் இப்னு ஹாரிஸா தத்தெடுத்து வளர்க்கப்பட்டவர். ஸைத் இப்னு சாபித் மதீனாவாசி. அந்த டிஃபரண்ட் நீங்க விளங்கிக்கணும்ன்றதுக்காக சொன்னேன். அது ஸைத் இப்னு சாபித் வந்து மதீனாவாசி. அது ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரியானி மொழியை படிச்சு என்ன செய்ய, நீங்க தௌராத்தை படிங்க என்று சொன்னவர் ஸைத் இப்னு சாபித். குர்ஆன் எழுதுவதற்காக அவர் ரசூல். ஸைத் இப்னு ஹாரிஸா குர்ஆன் எழுத பொறுப்புல என்ன செய்யல, இருக்கல. தந்தையோட பேர்ல என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். இது நபித்தோழர்கள் சம்பந்தமான அவருடைய மார்க்க தீர்ப்பு விஷயங்கள்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஸைத் இப்னு சாபித், அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு உமர், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இவர்கள் எல்லாம் மார்க்க தீர்ப்புக்கு பிரபல்யமான எத்தனை நபர்கள்? 7 பேர். வணங்கிட்டா 130 லட்சம் பேர் வழியாக மார்க்க தீர்ப்புகள் பாதுகாக்கப்பட்டிருக்குது. இந்த 7 பேர் பிரபல்யமானவர். ஹதீஸ்கள் 1000 பேர் வழியாக பாதுகாக்கப்பட்டிருக்குது. அதுல பிரபல்யமானவர்கள் ஒரு 8-9 பேர் என்ன செய்றாங்க, அதாவது கூடுதலாக அறிவித்தவர்கள் என்ன செய்றாங்க, வாராங்க. இது நபித்தோழர்கள் சம்பந்தமாக நம்ம கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான தகவல்.
அதே போல கடைசியாக மரணித்த நபித்தோழர் அப்படின்னு சொல்றது யாரு? யாரு? அனஸ் சொல்லுவாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க. ஆனால் வாசிலா, அதாவது அபு துஃபைல் அப்படி என்று சொல்லப்படக்கூடியவர் தான் கடைசியாக என்ன செஞ்சாரு? மரணித்தார். ஹிஜ்ரி 100ல மரணித்ததாக என்ன செய்து சொல்லப்படுது. எப்படி? ஹிஜ்ரி 100ல் அவர் மரணித்ததாக சொல்லப்படுது. எப்பொழுதும் புரிஞ்சுக்கொள்ளணும், அதாவது நூற்றாண்டு அப்படின்னு நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல நபித்தோழர்களுடைய வயது எத்தனை? அரைவாசி வந்துட்டேன்னு அர்த்தம். அப்போ அவர்களுடைய ஹிஜ்ரி 50 சொச்சம் ஆகிற நேரத்திலேயே சஹாபாக்களுடைய இறுதி காலம் அது. ஹிஜ்ரி 50 சொல்றது வந்து என்னது? சஹாபாக்களுடைய இறுதி காலத்துடைய ஆரம்பம். அப்ப அந்த டைம்ல அதிகமானவர்களாக தாபீன்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? சஹாபாக்களுடைய பிள்ளைகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவங்க இருப்பாங்க. எனவே எப்பொழுதும் நூற்றாண்டு, முதலாம் நூற்றாண்டு சஹாபாக்களுக்கு, இரண்டாம் நூற்றாண்டு தாபீன்களுக்கு, மூணாம் நூற்றாண்டு என்னது? தாபீன்களுக்கு அல்ல. இப்பயே நீங்க நம்மளே எடுத்துக்கோ, எங்களை எடுத்துக்கண்டா அப்பா இருக்கிறாரு, வாப்பா இருக்கிறாரு, நம்ம இருக்கிறோம். 3 லிஸ்டும் ஒரே நூற்றாண்டுக்குள்ளதான் என்ன செய்யுது இருக்குது. அப்போ அப்பா அம்மாருக்கு மட்டும் இதை கொடுக்க இயலாது. இந்த நூற்றாண்டுல அவங்க வந்து என்னது? கொஞ்சமா இருப்பாங்க. எங்களுடைய தந்தைமார் அவங்க தான் பெரும்பாலும். எங்களுடைய ஆரம்பம் நெருங்கி கண்டிருக்கு. இப்படித்தான் இருக்கேன் இப்ப இந்த நூற்றாண்டு. எனவே இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொன்னால் கடைசியாக மரணித்தவரோட அதான் 100 வருஷத்துல சஹாபாக்களோட காலம் முடிஞ்சேன்னு அர்த்தம் அல்ல. 50லயே முடிய ஆரம்பிச்சிட்டு தாபீன்களுடைய காலம் என்ன செஞ்சுட்டு, அதாவது அவங்க பெரிய வயதடைய காலமாக என்ன செஞ்சது இருந்தது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். இப்ப இதே நம்ம சஹாபாக்கள் பற்றிய முக்கியமான தகவல்கள் இது நம்ம தெரிஞ்சிருக்கணும். என்ற சஹாபாக்கள் நம்ம படிக்கிற நேரத்தில் அவனுடைய மார்க்க தீர்ப்புகள் இவைகள் விஷயத்துல நம்ம கவனம் செலுத்துவதற்கு இந்த விஷயங்கள்லாம் என்ன செய்யும், எங்களுக்கு உதவும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியா ஒரு தகவலை சொல்றேன். நமக்கு சில பொழுது அது யூஸ் ஆகாது விட்டாலும் கூட ஒரு தகவலுக்காக, இப்ப நம்ம ஹதீஸ்கள் புகாரில பார்க்கலாம், முஸ்லீம்ல பார்க்கலாம், திருமதி நசை, இப்னு மாஜா, அபூ தாவூத், முஸ்னத் அஹ்மத் இப்படி பல கிரந்தங்களை பார்க்கலாம். சஹாபாக்களுடைய தீர்ப்புகளை எதுல பார்க்கலாம்? சஹாபாக்களுடைய தீர்ப்புகளை எதுல பார்க்கலாம்? நினைக்கிட்டா இப்படி இப்ப சொல்ற நேரத்திலேயே சிலருக்கு என்ன செய்யல ஜீரணிக்குது. சஹாபாக்களோட தீர்ப்பு நம்மளுக்கு என்னதுக்கு அப்படி என்ன மாதிரி சரியா நம்ம சொல்றோமா இல்லையா? நம்மளோட வெப்சைட்டை பாருங்கன்னு சொல்லி அவரோட வெப்சைட் நமக்கு என்னதுக்கு யாரா கேட்டோமா? இல்ல. அது மாதிரிதான் சஹாபாக்களோட வெப்சைட் பத்தி தான் பேச போறது. சரியா? அதாவது சஹாபாக்கள் வந்து என்ன எழுதிக்கிறாங்க, என்ன பேசிக்கிறாங்க, என்ன சொல்லிக்கிறாங்க என்றதை எங்க பார்க்கலாம் என்றதை வச்சு நம்ம ஒண்ணு அதுல வந்து ஒரு சங்கடப்பட்டுக் கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. சஹாபாக்கள் சங்கடப்படுத்துற இடத்துக்கு என்ன செஞ்சாங்க, கொண்டு போயிட்டாங்க. அப்படி இல்லை. நம்ம எல்லாரையும் இவருடைய தீர்ப்பு எங்க பார்க்கலாம், இவர் என்ன புக் எழுதிக்கிறாங்க விளம்பரப்படுத்துறோமா இல்லையா? அதை விட மிகவும் தகுதியானவர் யார்? சஹாபாக்கள். சஹாபாக்களுடைய மார்க்க தீர்ப்புகள், அவங்களுடைய மார்க்க விளக்கங்களை எதில் அதிகமாக பார்க்க முடியும் அப்படி என்று சொன்னால் சஹீல் புகாரி. ஃபர்ஸ்ட் வந்து சஹீல் புகாரி. இரண்டாவதாக முஸன்னஃப் அப்துர் ரஸாக், முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா. விளங்கிட்டா? முஸன்னஃப் அப்துர் ரஸாக், முஸன்னஃப் இப்னு அபி ஷைபான்னு 2 பிரபல்யமான கிரந்தங்கள். அடுத்தது வந்து அல் முஹல்லா அப்படி என்று சொல்ற இமாம் இப்னு ஹஸம் அவருடைய கிரந்தம். அடுத்தது தம்ஹீத் அப்படி என்று சொல்ற இமாம் இப்னு அப்துல் பர் அவருடைய கிரந்தம். முஸன்னஃப் அப்துர் ரஸாக், முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா, அதுபோல அதாவது முஹல்லா என்று சொல்ற இமாம் இப்னு ஹஸம் அவருடைய கிரந்தம். அடுத்தாக தம்ஹீத் என்று சொல்ற இமாம் இப்னு அப்துல் பருடைய கிரந்தம். இது 4 தமிழ்ல இல்லை. இது 4 தமிழ்ல என்னது இல்லை. இங்கிலீஷ்ல என்ன செஞ்சிருக்கலாம், வந்திருக்கலாம். தமிழ்ல என்னது இது 4 இல்லை. இந்த புகாரியில என்ன செய்யலாம், ஓரளவு பார்க்கலாம். திருமிதியிலையும் என்ன செய்யலாம், ஓரளவுக்கு. இமாம் திருமிதி என்ன செய்வாருன்னா ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டு கீழே இதை இந்த நிலைப்பாட்டை தான் இந்த நபித்தோடர், இந்த இமாம்கள், இந்த அறிஞர்கள் என்ன செஞ்சாங்க, எடுத்தாங்க அப்படி என்று சொல்லி என்ன செய்வார், அந்த நிலைப்பாட்டையும் சொல்லி அதுக்கு மாற்றமான நிலைப்பாட்டையும் கீழ் குறிப்பில் என்ன செய்வார், சொல்லுவார். இந்த இடத்துல எல்லாம் இவர்களுடைய மார்க்க தீர்ப்புகள் விளக்கங்கள்லாம் என்ன செய்யும், அறிவிப்பாளர் வரிசையோடு எப்படி ஹதீஸ் வருதோ அது மாதிரி அறிவிப்பாளர் வரிசையோடு என்ன செஞ்சிருக்கும், பாதுகாக்கப்பட்டிருக்கும்.